வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 95வது பாடல் பார்க்க போறோம். இந்த பகுதியிலையும் குறிஞ்சி, நெய்தல், முல்லை 3 திணைகள், வித்தியாசமான 3 திணைகள் இருக்கு. 3 பாட்டுமே நல்ல அழகான வேறு வேறு காட்சிகளை தரக்கூடிய பாடல்கள். இந்த முதல் பாட்டு கோட்டம் பலவாணர் அப்படிங்கிறவர் எழுதினது. அது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை அவர் காட்டுறாரு. இங்க பாங்கன் கேக்குறான், உன்னுடைய நெஞ்சத்துக்கு என்ன ஆச்சு, உன்னுடைய மனது எங்க போச்சு அப்படின்னு கேக்குறான். அப்படி ஒரு பேச்சு நடந்திருக்கலாம். எங்க ஏன் இந்த மாதிரி நீ இருக்க, உன்னுடைய மனது எங்க போச்சு அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்ப அதுக்கு பதில் சொல்லும் விதமாக தலைவன் இந்த பதில சொல்றான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. என்னுடைய மனது என்னிடம் இல்லை, அந்த குறமகளுடைய கொடிச்சியினுடைய கையில் இருக்கிறது, அந்த குறமகள் எங்க இருக்கிறாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அழகான ஒரு நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. கழை பாடு இறங்க, பல் இயம் கரங்க, ஆடு மகள் நடந்த கொடும் புரி நோன் கயிற்று, அதவத் தீம்கனி அன்ன செம்முக துய்த்தலை மந்தி வன்பரல் தூங்க, கழைக்கண் இரும்பொறை ஏறி விசைத்து எழுந்து குற குறுமாக்கள் தாளம் கொட்டும் அக்குன்றகத்ததுவே குழுமிலைச் சீரூர், சீரூரோளே நாறு மயிர் கொடுச்சி, கொடுச்சி கையகத்ததுவே பிறன் விடுத்தற்கு ஆகாது பிணித்த என் நெஞ்சே. அவள் மேல அவ்வளவு காதல் அவனுக்கு. அதை அழகா சொல்றான். கொடுச்சி கையகத்ததுவே பிறர் விடுத்தற்கு ஆகாது பிணித்த என் நெஞ்சே. அவ கையில அவளிடம் என்னுடைய இதயம் சென்று விட்டது. அவளுடைய நெஞ்சோடு அவளுடைய கையில பிணிக்கப்பட்டது போல என்னுடைய நெஞ்சம் இப்ப ஆகிவிட்டது. அது பிறருக்குரியதாக இனிமேல் ஆகாது. அவளோடு பிணிக்கப்பட்டதாக அந்த இதயம், என்னுடைய இதயம் ஆகிவிட்டது அப்படின்னு முதல்ல வரக்கூடிய அத்தனை வரிகளுமே அந்த ஊரை பற்றிய வர்ணனை தான். நம்ம பார்த்திருப்போம். இந்த தெருவுல கழக்குத்தாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கயிறு இறுக்கின கயிறை கட்டிட்டு, இருக்கலான ஒரு கயிறை கட்டி அது மேல ஒரு சிறு பெண் ஏறி ஆடுவாள். கீழே வாத்தியங்கள் எல்லாம் முழங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை நிறைய தெருவுக்கு முக்குகள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஊர் பக்கங்கள்லாம், கிராமங்கள்லாம் அந்த மாதிரி ஆடுற பழக்கம் உண்டு. இப்போ இந்த குறிஞ்சி நில சீரூர்லயும் இந்த மாதிரி யாரோ ஒரு பெண் ஆடி இருக்கா, சின்ன பெண் குழந்தை ஆடி இருக்கா. அவங்க அந்த கயிறு அப்படி விட்டுட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா அந்த கயிறு இருக்கு, அதுல ஏறி குரங்கினுடைய குட்டி அது வழியாக அந்த கயிற்றுல ஏறி இறங்கி விளையாடுது. அப்படி ஒரு காட்சி. அப்படி அந்த பெண் இறங்கி ஆடிட்டு போன அந்த கயிறு மேல குரங்கு குட்டி ஆடுறத பார்த்த உடனே அந்த குறுமாக்கள்லாம், அந்த சிறுவர்கள்லாம், சிறுவர்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஆயிடுச்சு. இது பாருடா, குரங்கு குட்டி இதுல ஆடுது அப்படின்னு சொல்லி அவங்க உடனே அங்க பெருசாக வளர்ந்திருக்கக்கூடிய மூங்கில்களின் மேல் ஏறி குதித்து அவர்கள் கொண்டாட்டமாக அவர்கள் வாத்தியங்களை இசைத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட குறவர்கள் வாழக்கூடிய குன்றகத்தின் மேல இருக்கக்கூடிய அது ஊர். அது குன்றினுடைய ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கிறாள் என்னுடைய மனதை கவர்ந்தவளாகிய ஒரு கொடிச்சி. அவளுடைய மயிர் நாறு மயிர் கொடிச்சி, வாசனை வீசக்கூடிய கூந்தலை உடையவளாகிய அந்த கொடிச்சி. அவளிடம்தான் என்னுடைய இதயம் வினைப்புண்டிருக்கிறது. அந்த இதயத்தை இனி அவளிடமிருந்து மீட்க முடியாது. அவ்வளவுதான் பாட்டு. அழகான ஒரு காட்சியை காட்டக்கூடிய பாட்டு. கழை பாடு இறங்க. கழைகள்னா இங்க கழைனா மூங்கில். மூங்கில் இங்க குழலாக, குழல் பாடு, குழல் ஒலிக்கிறது. பல்லியம் கரங்க. அந்த வித்து காட்டுறவங்க 2-3 வாத்தியங்களை வச்சிருப்பாங்க. டோலக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா. அதனால பல்லியம் கரங்க. இயம்னா வாத்திய கருவிகள். பலவிதமான வாத்திய கருவிகள் இங்க முழங்க. ஆடு மகள் நடந்த கொடும்புரி நோன் கயிற்று. ஆடு மகள் இப்படி ஏறி வித்த காட்டக்கூடிய அந்த பெண் நடந்து விட்டு போன அந்த நன்றாக முறுக்கலை உடைய அந்த கயிறு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கயிறு. நம்ம பார்த்திருக்கலாம். நல்ல இறுக்கமான ஒரு கயிற்றின் மேல அவன் நடந்து வருவான். அந்த இப்ப அவன் நடக்கல, அந்த கட்டின கயிறுல இப்ப குரங்கு ஏறி கூத்தாடுது. அதவ தீம்கனி அன்ன செம்முக துய்த்தலை மந்தி. ரொம்ப அழகான வர்ணனை. அதவும்னா அத்திப்பழம். அத்திப்பழத்தை விண்டு பார்த்தோம்னா உள்ள சிகப்பா இருக்கும். வெளியில 2-3 விதங்கள்ல அத்தி வரும். ஆனா உள்ள பழத்தை அப்படி உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ள சிகப்பா இருக்கும். இப்ப இந்த குரங்கு குட்டியினுடைய முகம் அந்த நிறத்துல இருக்கிறதாம். அதவ தீம்கனி அன்ன செம்முக துய்த்தலை மந்தி. சிறிய மயிரையுடைய அத்திப்பழத்தை உடைத்தால் தோன்றக்கூடிய இந்த செம்மை நிலத்தை உடைய குரங்கினுடைய குட்டி மந்தி வன்பரல் தூங்க. மந்தியினுடைய வன்பரல், பரல்னா இங்க குரங்கு குட்டி. அந்த மந்தியினுடைய குரங்கு குட்டியானது அந்த கயிற்றை ஏறி இப்போ விளையாடுது. தூங்கன்னா தொங்கி நிக்க. கழைக்கண் இரும்பொறை ஏறி விசை தெளிந்து குறுமாக்கள் தாளம் கொட்டும். உடனே அதை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா குஷியாயிடுது. அவங்களுக்கு எல்லாம் குரங்கு குட்டி ஆடுறத பார்த்த உடனே அவங்க கழைக்கண் இரும்பொறை ஏறி அந்த மூங்கில்களை பிடித்து கொண்டு மேல உச்சியில ஏறி
விசைத்து எழுந்து, அந்த மூங்கில் எப்படி அப்படி டப்புன்னு அப்படி எழுந்துக்குமோ அது போல விசைத்து எழுந்து. நமக்கு அந்த குறுந்தொகையில ஒரு பாட்டு நம்ம படிச்சோம், விட்ட குதிரையார் அப்படின்னு ஒரு பாட்டு. பாடலால் பெயர் பெற்றவர்கள்ல விட்ட குதிரையார்னு ஒரு பாட்டு வந்தது. விட்ட குதிரை விசைத்து எழுந்தன்ன அப்படின்னு தான் அது வரும். அப்படி பிடிச்சிருக்கிற குதிரையை அப்படி விட்டா அது எப்படி ஒரு விசையோட போகுமோ அது போல மூங்கில் மேல தாவியது அப்படிங்கிற மாதிரி. இங்க அந்த மாதிரியான அந்த கழைகளுக்கு பக்கத்துல அந்த மூங்கில்களை பிடிச்சி ஏறி விசைத்து எழுந்து அவங்க வந்து குறுமாக்கள் தாளம் கொட்டும். அவர்கள் அந்த குரங்கு ஆடுவதற்கு தகுந்தாற் போல அவர்கள் தாளம் கொட்டி அந்த காட்சியை ரசித்து விளையாடுகிறார்கள். இப்படி ஆரவாரம் மிகுந்திருக்கக்கூடிய, இயல்பாகவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த குன்றகத்ததுவே குழு மிசை சீரூர். இப்படி மக்கள் கூடி வாழக்கூடிய ஒரு சீரூர் அந்த குன்றகத்தில் இருக்கிறது. அந்த சீரூரில் தான் என்னுடைய தலைவி, என் மனம் கவர்ந்தவள், சீரூராளே நாறுமயிர் கொடுச்சி. நாறுனா வாசனை பொருந்திய, வாசனை பொருந்திய மயிர் கூந்தலை உடையவளாகிய கொடுச்சி அங்க அந்த ஊர்ல வாழ்கிறாள். கொடுச்சி கையகத்ததுவே பிறர் விடுத்தற்கு ஆகாது பிணித்த என் நெஞ்சே. பிறருக்கு இனிமேல் கொடுக்க முடியாத, பிறரால் கைப்பற்ற முடியாத என்னுடைய நெஞ்சம் அவள் வசமாக இருக்கிறது. அவளுடைய கையில் தான் என்னுடைய நெஞ்சம் கட்டுப்பட்டு நிற்கிறது. சோ என்னுடைய மனம் கவர்ந்தவள் அந்த கொடுச்சி, அவ்வளவுதான் அவன் சொல்ல வந்தது. ஒரே விஷயம்தான், என்னுடைய மனம் இப்பொழுது என் மனதை கவர்ந்தவள் அந்த குன்றத்தினுடைய ஊரில் வாழக்கூடிய ஒரு கொடுச்சி. அவளிடம் என்னுடைய மனது சென்று விட்டது. இனிமே அதை வந்து வேற யாரும் கைப்பற்ற முடியாது, வேற யாருக்கும் அது கொடுக்கறதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலை இங்க தலைவன் சொல்றான். அழகான பாட்டு. பாங்கர் கூட்டத்தில் வினவிய பாங்கனுக்கு தலைவன் தன்னுடைய இந்த நிலைமையை குன்றகத்து சீரூர் ஊரினள் கொடுச்சி அவளிடத்து என் மனம் அவளை அன்றி பிறரால் விடுத்தற்கரியது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் தன்னிலையை உணர்த்துவது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான இனிய எளிய பாடல் இல்லையா? சரி, அடுத்த பாட்டு. விளை அப்படின்னா காவற்காடு. குழு மிளை சீரூர். மிளை அப்படின்னா காவல் காடு. இன்னைக்கும் அந்த காவல் காடு பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஊரை சுற்றி இருக்கக்கூடிய காவல் காடுகள்ல அவங்க வந்து தெய்வத்துக்குரியதாக அந்த காவல் காடுகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். சோ இது வந்து அந்த மாதிரியான காவல் காடுகள் சூழ்ந்த சிற்றூரில் இருக்கக்கூடியவள் என்னுடைய என் மனத்தை கவர்ந்தவளாகி அந்த குரத்தி அப்படின்னு சொல்றான். சோ அதுதான் இந்த பாடல். அழகா இருக்கு இல்லையா? சரி, நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். 96. 96ல வந்து இது ரொம்ப அழகான பாட்டு. கோக்குளமுற்றனார். கோக்குளமுற்றனார் எழுதிய பாடல். இந்த பாடல வந்து சிறைப்புறமாக தலைவன் இருக்கான். அப்ப தோழியின் தலைவியும் பேசிக்கிறாங்க. இப்ப தலைவன் தொடர்ந்து வந்து களவு காலத்திலேயே வருகிறான், களவுலேயே இருக்க விரும்புகிறான், திருமணம் செய்து கொள்வதற்கு காலம் தாழ்த்துகிறான். அப்ப வந்து ஆனா இவளுக்கு இதை ரொம்ப நாளைக்கு தாங்க முடியாதுங்கிறதால அவளுக்கு பசலை பூக்கிறது. இந்த துன்பத்தை நினைச்சு பசலை, அவளுடைய காதலை அவள் விரும்பினாலும் கூட அது விரைவாக திருமணமாக முடிய வேண்டும் அப்படிங்கறதான் தலைவியினுடைய நோக்கமாக இருக்கும். தலைவனுக்கு அந்த நோக்கம் கொஞ்சம் லேட்டா தான் வரும், அதுல வரவே வராது. அதனால இங்க வந்து அவன் சிறைப்புறமாக இருக்க தோழி வந்து தலைவி கிட்ட சொல்றா, நீ ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க பாரு. ஒவ்வொரு இடத்தையா காட்டி காட்டி தலைவி சொல்றது போல தோழி சொல்றா. ரொம்ப அழகான ஒரு நாடக பாங்கனான பாட்டு இது. இந்த இடம் தான் பாரு, இந்த இடம் தான் நாங்க முதல்ல தனியா சந்திச்சது. இந்த இடத்துலதான் அவன் வந்து என்னுடைய கூந்தலை நான் நீராடி விட்டு கூந்தலை உலர்த்தினேன், அவனும் எனக்கு வந்து என்னோட கூந்தலை உலர்த்துவதற்கு உதவி செய்தான். இந்த இடத்துலதான் நெய்தல் பூக்கள் பூக்குத்து இருக்கிறது இல்லையா, இந்த பூக்கள்ல இருந்துதான் ஆடைகளை அதாவது இலைகளை எடுத்து எனக்கு தழையாடையாக அனுபவித்தான். இப்படி ஒவ்வொரு இடமா காட்டி காட்டி சொல்லி 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 நீ மயங்கிருக்கிறாயே, இப்படி அதை நினைச்சு நினைச்சு உன்னுடைய உடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பசலை ஊறுகிறதே, ஏன் இந்த மாதிரி நீ புலம்புற அப்படின்னு தோழி தலைவி கிட்ட சொல்றான். இதை அவன் சிறைப்புறமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படிதான் இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப பாக்குற அவனுக்கு தெரியும், ஐயோ அவ வந்து ரொம்ப வருத்தப்படுறா, ரொம்ப நாளைக்கு இதை நீட்டிக்க கூடாது, நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப அவனை திருமணம் செய்வதற்கு தூண்டுவதற்கான ஒரு முன்னேற்பாடுதான் இந்த பாட்டு. ரொம்ப அழகான பாட்டு. எவ்வளவு வந்து சாமர்த்தியமா அவங்க வந்து அந்த பேச்சை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டை படிக்கும்போது தெரியும். இதுவே நறுவி ஞாழல் மாமலர் தாய் புன்னை ததைந்த வெண்மணல் ஒரு சிறை புதுவது புணர்ந்த பொழிலே உதுவே பொம்மர் படுதிரை நம்மோடு ஆடி புறம் தாழ்வு இருளிய பிறங்கு குரல் ஐம்பால் துவரினர் அருளிய துறையே அதுவே கொடுங்கழி நிவந்த நெடுங்கால் நெய்தல் அம்பகை நெறித்தழை அணிப்பெற தையி தமியர் சென்ற காணல் என்றாங்கு உள்ளுதோறும் உள்ளுதோறும் உருகி பை பைய பசந்தனை பசப்பே. அவ்வளவு அழகா சொல்றா பாருங்களேன். இதுவே பாரு, இந்த இடம் என்ன தெரியுமா, இந்த இடம் இந்த பாரு, இந்த இடத்துல என்ன தெரியுமா நாங்க பண்ணோம், நறுவி ஞாழல் மாமலர் தாய்.
நறுமணம் மிகுந்த பெரிய மலர்ந்த மலர்களை உடைய ஞாழல் மலர்களோடு மாமலர்த்தாய் அங்க வளர்ந்தக்கூடிய புன்னை மலர்களையும் அதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு புன்னை ததைந்த வெண்மணல் ஒரு சிறை, புன்னையும் நாழலும் வீழ்ந்திருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரமாக புதுவது புணர்ந்த பொழிலே, அந்த பொழில் ஓரமாக தான், அந்த கடற்கரை சோழில தான் நாங்கள் ஒருவரை ஒருவர் முதலில் சந்தித்து இயற்கை புணர்ச்சியில் ஈடுபட்டோம். இந்த பொழில தான் அவன் முதல்ல என்னோடு கூடினான். பாரு, இதோ இங்கதான், இந்த இடத்துலதான் இந்த மாமலர்கள்லாம் உதிர்ந்திருக்கு இல்லையா, ஞாழலும் புன்னையுமா உதிர்ந்திருக்கு இல்லையா, அந்த வெண்மணல் கரையில இங்கதான் நாங்க முதல்ல 2 பேரும் சந்திச்சு எங்களுடைய மனதையும் உடலையும் பரிமாறிக்கொண்டோம். சரி, ஓகே. அப்புறம் என்ன, உதுவே, அது பாரு, அங்க பாரு, உதுவே பொம்மர் படுதிரை நம்மோடு ஆடி புறம் தாழ்வு இருளிய பிறங்கு குரல் ஐம்பால் துவரினர் அருளிய துறையே. இங்க வா, இங்க இந்த இடத்துல என்ன தெரியுமாச்சு, இதுவே அந்த இடத்துல இப்ப முதல்ல சோலையை காட்டிட்டா, அடுத்தது கொஞ்சம் தள்ளி போனா அந்த கடற்கரை, கடல் அலை வீசக்கூடிய இடத்துல போய் இங்கதான் நாங்க 2 பேரும் ஒன்னா நீராடினோம். நீராடி முடிச்ச உடனே என்னுடைய கூந்தல்லாம் நனைஞ்சிருந்தது இல்லையா, அதை என்னுடைய முதுகுல இட்டு நான் அதை உலர்த்தி கொண்ட போது அவனும் எனக்கு அந்த உலர்த்துவதற்கு உதவினான். இந்த இடத்துலதான் அப்படி நடந்தது. இங்க வச்சுதான் நாங்க அதை செஞ்சோம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த நாடகம். புதுவே பொம்மர் படுதிரை, அழகான அலைகள் வீசக்கூடிய அந்த திரைகள், அந்த அலைகள்ல நம்மோடு கடலாடி புறம் தாழ்வு இருளிய, என்னுடைய முதுகுப்புறத்தில் தாழ்ந்து விழுந்த அந்த கூந்தலை பிறங்கு குரல் ஐம்பாலான்னா 5 வகையாக முடிச்சிடப்பட்ட அந்த கூந்தல்ல இப்போ நனைஞ்சு போச்சதுனால அது எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த பின்னல் கிண்ணல் எல்லாம் அவுத்துட்டு அவ வந்து அந்த தலையை உலர்த்திக்கிறான். துவரினர் அருளிய துறையே, துவர்த்துதல், நம்ம வந்து தலையை துவட்டுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, துவர்த்துதல். அப்படி துடைக்கும் போது அதற்கு எனக்கு அவன் கூடவே அதற்கு உதவி செய்தான். அருளின துறையே. அதுவே சரி, இது இங்க நடந்ததா பாரு, அதோ இருக்கு பாரு, அங்க இருக்கு பாரு. அதுவே கொடுங்கழி நிவந்த, அந்த கழி நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த இதுல நெய்தல் மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன. கொடுங்கழி நிவந்த நெடுங்கால் நெய்தல், நீண்ட காம்புகளையுடைய நெய்தல் மலர்களில் இருக்கக்கூடிய அம்பகை நெறித்தழை அணிப்பரத்தை, அதுல இருக்கக்கூடிய அந்த தழைகளை எல்லாம் எடுத்து, நெய்தல் பூக்களையும் அந்த தழைகளையும் எடுத்து இலைகளையும் எடுத்து ஒரு ஆடையாக தைத்து அவன் எனக்கு மாட்டு வைத்தான். தமியர் சென்ற நாங்க 2 பேரும் தனியாக சென்று அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த நெய்தல் இலைகளையும் பூக்களையும் பறித்து அதை தழையாடையாக ஆக்கி அவன் எனக்கு அனுபவித்து அழகு பார்த்தான் என்றாங்க. இப்படி ஒவ்வொன்னா காமிச்சு நீ நினைச்சு அதெல்லாம் முன்னாடி நடந்தது, எப்பவோ நடந்தது. ஆனா இப்போ அதை நினைச்சு பாக்குறா. உள்ளுதோறும் உருகி, உள்ளுதோறும்னா நினைக்கும் தோறும் அதை நினைத்து மருகி போய் பைய பசந்தனை பசப்பே. இப்ப அதனால என்ன ஆக போகுது, ஒன்னும் ஆக போறது இல்ல. இப்ப அவன் ஒண்ணு காலம் தாழ்த்தி வருகிறான், இல்ல எப்பயா வருகிறான், திருமணம் செய்வதற்கான எந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தல. அப்போ வந்து உனக்குதான் பசப்பு, உன்னுடைய உடம்பில் தான் பசவை உருகிறதே ஒழிய அதனால எந்த பயனும் இல்லை, ஏன் நீ இப்படி மருகி போகிற, மருகாதே, கவலைப்படாதே அப்படின்ற மாதிரி தோழி சொல்றான். இதெல்லாம் பின்னாடி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சிறைப்புறத்தானாக தலைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவ அவன் கேட்கும்படியாக அவனை பார்க்காத மாதிரி இவங்க ஒரு நாடகத்தை நடத்திக்கிறாங்க 2 பேருமா. நாடகம் இல்ல, அது உண்மைதான். ஆனா அவனுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா, நேரடியா சொல்லி எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாச்சு, அவனுக்கு புரியல. அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு இதை வந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு நாடக பாங்கினால ஒரு பாடல். ஒரு தடவை படிச்சாலே நமக்கு அது வந்து புரிஞ்சிருது இல்லையா. இதுவே நறுவி ஞாழல் மாமலர் தாய் புன்னை ததைந்த வெண்மணல் ஒரு சிறை புதுவது புணர்ந்த பொழிலே, ஒரு சிறை புதுவது புணர்ந்த பொழிலே, அது ஒரு பகுதி. உதுவே, இத பாருங்க, இது உது அதெல்லாம் வந்து சுட்டு பெயர்கள். உதுவே, இந்த உதுங்கிறத இப்ப நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அது கொஞ்சம் தொலைவில் இருப்பது, இது அருகில இருப்பது. உதுங்கிறது 2த்துக்கு நடுவுல இருப்பது. இந்த உதுங்கிற சுட்டு பெயரை நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறதே கிடையாது. புறம் தாழ்வு பொம்மர் படுதிரை நம்மோடு ஆடி புறம் தாழ்வு இருளிய பிறங்கு குரல் ஐம்பால் துவரினர் அருளிய துறையே. அதுவே கொடுங்கழி நிவந்த நெடுங்கால் நெய்தல் அம்பகை நெறித்தழை அணிப்பெறத்தையை தமியர் சென்ற காணல் என்றாங்கு உள்ளுதோறு உருகி பைய பசந்தனை பசப்பே. கோக்குள முற்றனார் எழுதிய பாடல். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. சரி, இது வந்து நம்ம குறுந்தொகையில இன்னொரு பாட்டு படிச்சிருக்கோம். உள்ளின் உள்ளம் வேமே அப்படின்னு ஒரு பாட்டு. நினைக்க மனசு வந்து வெம்பிதான் போகுது அப்படின்னு. அப்புறம் இந்த நெருஞ்சி பூ பத்தின அந்த பாட்டுமே வந்து இந்த மாதிரி நினைக்கும் போது பார்த்தா கட்கின் புதுமலர் முட்பயந்தாங்கு, பார்க்கும்போது அழகாதான் இருந்தது, ஆனால் அது வந்து இவ்வளவு தீங்கு விளைவிக்கும் நான் நினைக்கல இல்லையா. அது மாதிரி அவனோட பழகும் போதெல்லாம் நல்லாதான் இருந்தது அந்த இடங்கள்லாம், அந்த காணல், அந்த துறை,
அந்த பூக்கள் விளைந்திருக்கு எல்லாமே. ஆனால் இப்போ அதை பார்க்க பார்க்க துன்பம் மிகுதி ஆகிறது. இதெல்லாம் இங்க நடந்ததே, ஆனால் இன்னைக்கு அந்த அன்பு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது துயரம் மிகுதியாக எழுகிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை அவர் அமைச்சிருக்கார். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா பாட்டு. சரி, அடுத்த பாட்டு போலாம். 97வது பாட்டு, மாறன் வழுதி எழுதிய பாடல். இது பருவம் கண்டு ஆற்றாளாகி தலைவி சொல்றான். அவன் வருவதாக சொன்ன காலம் நெருங்கி வந்து விட்டது. அதற்கான அத்தனை அடையாளங்களும் வந்தாச்சு. புற அடையாளங்கள் அத்தனையும் அந்த காலத்துக்கான அடையாளங்கள்லாம் வந்துருச்சு. ஆனா அவன் இன்னும் வரல. அப்போ அவன் வராத போது இந்த அடையாளங்கள் எல்லாம் அவளுக்கு எப்படி இருக்குன்னா, அவளுடைய நெஞ்சத்தில், புண்பட்ட நெஞ்சத்தில் வேலை பாய்ச்சுவது போல. ஏற்கனவே புண்பட்டு அந்த புண் ஆறாமல் அதனுடைய வாய் மூடி திறந்திருக்கிறது. புண்ணினுடைய வாய் இன்னும் திறந்திருக்கு. அது ஆறிடுச்சுன்னா அது அப்படியே மூடிடும். இது அழகான ஓமை இல்லையா? புண்ணினுடைய வாய் இப்படி திறந்திருக்கும். அதாவது காயம் பட்டது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தோல் சேர்ற வரைக்கும் அந்த புண்ணுடைய வாயின்னு தான் அதை சொல்லுவாங்க. திறந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தோல் ஒன்னாகி காயம் ஆறிடுச்சுன்னா அது வாய் மூடிடும். இப்போ அந்த புண்ணு திறந்தே இருக்கக்கூடிய புண்ணுல இன்னும் வேகமாக வேலை பாய்ச்சுனா எப்படி இருக்குமோ அது போல இங்கே அவன் வரல. ஆனால் அவன் வருவதாக சொன்ன காலம் வந்து விட்டது. அந்த காலத்துக்கான அத்தனை அறிகுறிகளையும் சுமந்து கொண்டு ஒவ்வொன்றாக குயிலினுடைய கீதமும் பூக்களை விற்பவளுடைய குரலுமாக வருகிறது. அது என்னை வதைக்கிறது அப்படின்னு சொல்லி தலைவிங்க சொல்றா. அழுந்து படு விழுப்புண் வழும்பு வாய் புலரா எவ்வ நெஞ்சத்து எஃகெறிந்தாங்கு பிரிவில் புலம்பி நுவலும் குயிலினும் தேரு நீர் கெழிய ஆறு நனி கொடிதே அதனினும் கொடியல் தானே மதனின் துய்த்தலை இதழ் பைன் குறுக்கத்தியொடு பித்திகை விரவு மலர் கொள்ளீரோ என வண்டு சூழ் வட்டியல் திரிதரும் தண்டலை உழவர் தனிமட மகளே. 3 பொருளை சொல்றாங்க தலைவி. ஒண்ணு குயிலினுடைய அந்த கீதம், குயில் இசைக்கக்கூடிய அந்த குரல், குயிலினுடைய குரல். அது வசந்த காலம் வந்து விட்டது அப்படிங்கறத அறிவிக்கிறது. அடுத்தது ஆறு. ஆற்றில் புது நீர் பெருகி ஆறு ஓடி வருகிறது. அந்த ஆறு ஓடி வரதை பார்த்தா அவளுக்கு மனசே தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு புது நீர், அதாவது இப்படி இந்த மாதிரி தண்ணீர் பெருகி வர, குயில் கூவ, மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய பொழுது தலைவனோடு இருந்து இன்புற வேண்டிய பொழுது. அது இல்லாத போது அவனோட கூட இருந்திருந்தா அந்த ஆறு ஓடி வருது அவ கண்டிருக்க கூட மாட்டான். ஆனால் இப்பொழுது ஆற்றில் தெளிந்த நீர் ஓடி வருவது என்பது அவளுக்கு கவலையை மிகுதியாக அளிக்கிறது. அவன் இன்னும் வரலையே, அவன் இன்னும் வரலையே. முதல்ல குயில் ரொம்ப வருத்துது. அந்த குயிலை காட்டியும் வருத்துவது தெளிந்த நீர் ஓடி வரக்கூடிய ஆறு. அதை விட மோசமா எதை தெரியுமா என்ன வருத்துது? உழவர்களுடைய மடமகளாக ஆனவள், உழவர்களுடைய அந்த சிறு பெண்ணானவள் ஒருத்தி வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஒரு வட்டில் இல்ல ஒரு பூக்களை ஏந்தி கொண்டு குறுக்கத்தி பித்திகம் இவற்றையெல்லாம் கொள்ளீரோ கொள்ளீரோ என்று கூவி கூவி விற்றுக்கொண்டே வருகிறாள். இந்த வாசல்ல கூவி பூ விற்கிறவங்க காலங்காலமா இருக்காங்க போல இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு காட்சியை இப்பதான் நம்ம பாக்குறோம். வாசல்ல குறுக்கத்தி பித்திகம் இவற்றையெல்லாம் ஒரு வட்டில் சுமந்து கொண்டு கொள்ளீரோ, வாங்குறீங்களா, பூ வாங்குறீங்களா, பூ வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கூவிக்கொண்டே தெருக்களில் வருகிறாள். இது நம்ம வழக்கமா முன்னாடி நிறைய கிராமப்புறங்கள்ல மத்தியானம் 2 மணிக்கு பூ பறிச்சு எடுத்துட்டு வருவாங்க. மல்லி, முக்கியமா மல்லி எடுத்துட்டு வருவாங்க. மல்லி எடுத்துட்டு வரவங்க 2 மணி போல ஒரு கூடையில நாங்கெல்லாம் போய் என்னோட சின்ன வயசு நல்லா ஞாபகம் இருக்கு. 2 மணிக்கு கரெக்டா வரும் கூடையில மல்லிப்பூ வரும். ஒரு நல்ல பெரம்பு கூடையில மேல ஈர துணி போட்டு முடி எடுத்துட்டு வருவாங்க. வாழை நாரை கட்டி சைக்கிள் எடுத்துட்டு வருவாங்க. அது அந்த 2 மணிக்கு அந்த பூவை வாங்கி 3 மணிக்கு அதை தொடுத்து வீட்லயே தொடுத்து அதை தலையில வச்சுக்கிறது. 4 மணிக்கு தலையை வாரி கழுவி பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மல்லியை சொடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு சடங்கு போலவே நடக்கும் தினமுமே. அது மல்லி பூக்கிற காலத்துல எல்லாம் அது நடக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த 2 மணிக்கு அந்த பூ வரக்கூடிய சில சமயம் அந்த பூக்கார் வரதுக்கு முன்னாடி இந்த வாசனை வந்துடும், மல்லியினுடைய வாசனை வந்துடும். இந்த பாட்டை படிக்கும் போது எனக்கு அதுதான் எனக்கு சின்ன வயசுல நான் செய்த அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகான ஒரு காட்சி. இவன் இங்க அதுதான் சொல்றா. துய்த்தலை இதழ, மெல்லிய இதழ்களை உடைய பித்திகத்தோடு, மேபி அது ஜாதி பூவா இருக்கலாம். பித்திகம் அப்படிங்கிறது ஓரத்துல செவரி ஓடிய அந்த பித்திப்பூக்களையும் குறுக்கத்தியை இவர் செண்பகம் அப்படின்னு சொல்றாரு. செண்பக மலர்களையும் அதில் பூ வாசனை தேன் இருப்பதனால வண்டுகள் மொய்க்கின்றன. அவள் அந்த வட்டில வச்சிருக்கா, அதையே தேன் அதிகமாக இருக்கிறதுனால வண்டுகள் மொய்க்கின்றன. அதை கொள்ளீரோ கொள்ளீரோ, வாங்கலையா வாங்கலையா என்று கூவிக்கொண்டு அந்த உழவர் மகள் வருகிறாள். தலைவன் கூட இருந்தா அதை வாங்கியிருக்க போறா, இவ வாங்கி தலையில வச்சிருக்க போறா. ஆனா தலைவன் தான் இல்லையே. அதனால அவளுக்கு அந்த குரலை கேட்டாலே அவளுக்கு பிடிக்கல, கோபமா வருது.
ஏற்கனவே புண்பட்ட நெஞ்சத்துல எஃகை மேலும் பாய்ச்சியது போல அது அந்த குரல் அவளை வருத்துகிறது அப்படின்னு சொல்லி தலைவிங்க சொல்றா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அழுந்து படு விழுப்புண், நல்ல ஆழமான காயம். அழுந்து படு விழுப்புண், விழுப்புண்னா போர்ல படக்கூடிய காயங்களுக்கு தான் விழுப்புண்னு சொல்லுவாங்க. நல்ல அழகான ஒரு குரல் கூட இருக்கு. விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. விழுப்புண் படலைன்னா அந்த நாள் வந்து வேஸ்டான நாள் மாதிரி தோணுமா அவங்களுக்கு, வீரர்களுக்கு. அதாவது போரில ஈடுபட வேண்டும் என்று தினவு கொண்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து அப்படின்னு எழுதுறார் வள்ளுவர். அதுதான் அவங்களோட வேலையை, அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த அழுந்து படு விழுப்புண், இங்கே இவளுக்கு பிரிவுங்கிறதா விழுப்புண் இல்லையா? தலைவனோடு இருக்கக்கூடிய அந்த போர்ல, காதல் போர்ல அவளுக்கு அந்த பிரிவு தான் விழுப்புண். வழும்பு வாய் புலரா, அந்த தழுமையினுடைய வாய் இன்னும் உலரவே இல்லை, அந்த காய் இன்னும் ஆறல. ஆனால் அந்த காயம் ஆறாததற்கு முன்னாடி இன்னொரு எஃகு கொண்டு அதை வேகமாக குத்தினால் எப்படி அது வலி அதிகம் ஆகுமோ, எவ்வ நெஞ்சத்து எஃகறிந்தாங்க. எவ்வம்னா துன்பம். இப்படி துன்பப்படக்கூடிய நெஞ்சத்தில் எஃகை இன்னும் மேலும் வேகமாக எரிந்ததை போல பிரிவல புலம்பி நுவலும் குயிலும். நானே பிரிவாற்றாமையில் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது குயில் கூவ ஆரம்பித்து விட்டது. குயிலினுடைய இசை வந்து இவளுக்கு காது கொடுத்து கேட்க முடியாத மாதிரி இருக்கு. தேரு நீர் கெழிய ஆறு நனி கொடுதே. சரி, குயில் தான் இப்படி கொடுமைப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, தெளிந்த நீர் ஓடி வரக்கூடிய ஆறும் இப்பொழுது என்னை கொடுமை செய்வதாக இருக்கிறது. அதை விட கொடுமை எது தெரியுமா? அதனினும் கொடியள் தானே. அதை விட கொடியவள் யார் என்றால், வாசல்ல தெருவுல மதனின் துய்த்தலை இதழ. மதன்னா இங்க அழகு, அழகு பொருந்திய செவ்வரி ஓடிய அழகான இதழ்களை உடைய பித்திகத்தோடு குறுக்கத்தி மலர்களை நீங்கள் வாங்கலையா வாங்கலையா அப்படின்னு சொல்லி, குறுக்கத்தியோடு பித்திகை விரவு மலர் கொள்ளீரோ, இந்த ரெண்டையும் கலந்து வாங்கிக்கலையா. முன்னாடி எல்லாம் மல்லி கனகாம்பரம் எல்லாம் தனித்தனியா வைப்பாங்க, தனியா வாங்கி இடத்தையும் ஒன்னா சேர்த்து கோத்து கட்டுப்பாங்க. அது போல விரவு மலர் தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த மலர்களை நீங்க வாங்கலையா, கொள்ளீரோ அப்படின்னு சொல்லி வண்டு சூழ் வட்டியல் திரித்தரும். வண்டு மொய்க்கக்கூடிய பூ வட்டிலை ஏந்தி கொண்டு உழவர் மடமகள் சிறுமகள் ஒருத்தி இப்படி விற்று கொண்டு வருகிறாளே, அந்த குரல் இருக்கிறது இல்லையா, அது என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துது. அவன் என்னந்தா அந்த பூவை வாங்கி தொடுத்து தலையில வச்சு அழகு பார்த்து அவனோடு இன்பமாக இருந்திருக்கக்கூடிய வேலை இது. ஆனால் இப்ப வந்து இல்ல. இப்ப இதே மாதிரி இன்னொரு பாட்டு படிச்சோம் நற்றினையில வந்து, தலைவன் வந்து வினை முடிந்து திரும்பி வரான். தேர்ப்பாகனே விரைவாக வண்டியை ஓட்டு, தேரை ஓட்டு. நான் உள்ள வரும்பொழுது இவ்வளவு நாளாக தலை ஒலிக்காமல் மாசு இருக்கக்கூடிய அந்த கூந்தலை இப்பொழுது நான் வரப்போகிற செய்தி தெரிந்தவள் மாசர கழி அந்த கூந்தலை முடிச்சு பூ வச்சுக்கிட்டு இருப்பா. நான் உள்ள வந்த உடனே அப்படியே ஓடி வந்து என்னை அணைத்துக் கொள்வாள். அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து அந்த பூ கீழே விழும் இல்லையா, அவள் பூ முடியுங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம். சோ இப்ப தலைவன் வரும்பொழுது பூச்சூடி கொள்வது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு தனி அழகு இருக்கு. ஆனா இப்ப அவன் இல்ல, அதனால வாசலை வச்சுட்டு போற இந்த பூவை வாங்கி என்ன பிரயோஜனம், ஒண்ணும் கிடையாது. அதனால அவள் அந்த பூவை விற்று கொண்டு போகிறவளுடைய குரல் இவளுக்கு கொடியவளுடைய குரலாக தெரிகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை அவ சொல்றா. ரொம்ப அழகான பாட்டு. மாறன் வழுதியினுடைய பாடல் முல்லைத்திணை. முல்லையில் ஆற்றி இருப்பதனால இது முல்லைத்திணை பாடலாக ஆகிறது. பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம். அழுந்து படு இழுப்புண் வழும்பு வாய் புலரா எவ்வ நெஞ்சத்து எஃகறிந்தாங்கு பிரிவில புலம்பி நுவலும் குயிலினும் தேரு நீர் கெழிய ஆறு நனி கொடிதே. அதனினும் கொடியள் தானே மதனின் துய்த்தலை தலை இதழ் பை குறுக்கத்தியோடு பித்திகை விரவு மலர் கொள்ளீரோ என வண்டு சூழ் வட்டியல் திரிதரும் தண்டலை உழவர் தனிமட மகளை. தண்டலைனா சோலைகள், தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னு மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படின்னு கம்பருடைய பாட்டு இருக்கு. தண்டலைனா அந்த, அதாவது தண்டலைங்கிறது மருத நிலத்துல இருக்கக்கூடிய சோலைகளுக்கு தண்டலை அப்படிங்கிறது பேரு. சோ அது வந்து தண்டலை அப்படின்னு சொல்றார். சரி, உழவர்னா உழவர் மகள்னா அவர் மருதத்துல சேர்ந்தோட இருக்கணும் இல்லையா, மருதத்துல இருக்கக்கூடிய உழவர் மகள் இங்க வந்து பூவை விற்கிறாள், முல்லை நிலத்துல வந்து விற்கிறாள். சரி, இதோட இருக்கட்டும். 97 பாட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த 3 பாடல் நாளைக்கு பார்ப்போம்.